கும்பமேளான்னு யாராவது உங்ககிட்ட சொன்னா முதல்ல உங்கள் ஞாபகத்துக்கு வருது மிகப்பெரிய கூட்டம், புனித நதி, இல்லாட்டி பக்தி. இதையும் தாண்டி சாம்பல்ல பூசப்பட்ட சாதுக்கள். அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. அவங்க தான் நாக சாதுக்கள். சும்மா உடம்பு முழுசும் விபூதி பூசிக்கிட்டா அவங்க நாக சாதுவாயிட முடியாது. நாக சாதுவாக மாறணும்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. இல்லற வாழ்க்கை வேணான்னு சொல்லிட்டு யார் வேணும்னாலும் துறவரத்தை தேர்வு செய்ய முடியும். ஆனா பாரம்பரிய முறையில தீட்சை எடுத்துக்கிட்டாதான் சன்னியாசியாக முடியும். நாக சாதுக்களுக்கு அவ்வளோ சாதாரணமா தீட்சை கொடுக்க மாட்டாங்க. பல கடும் சோதனைகளையும் வெற்றிகரமா கடந்து வர வேண்டி இருக்கும். சோதனையில 2 முக்கிய உதாரணங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எவ்வளவு கடுமையான சோதனை அப்படின்னு. மூச்சு கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு தகுதி இருக்கான்னு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க. சில குருஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹிமாலயாஸ்ல இருக்கிற பூக்கல் பள்ளத்தாக்கு பகுதியில குறிப்பிட்ட தூரத்துக்கு அடிமேல் அடி வச்சு நடந்து வர சொல்லுவாங்களாம். பிரம்மாண்ட பூக்களுக்கு நடுவுல நடந்து போகும்போது விதவிதமான பூவாசனை நம்ம மைண்ட திணறடிக்கும். டெஸ்ட்ல இருக்கிற சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுவரைக்கும் பார்க்காத பிரம்மாண்ட பூக்களை முத பார்க்கும்போது ஐயோ இவ்வளோ அழகா இருக்குதே, இவ்வளோ பெருசா இருக்குதேன்னு சொல்லிட்டு அதையே உத்து கவனிச்சு அங்கேயே நின்றுவாங்க. அடுத்தது அவங்க பக்குவப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இமயமலை பகுதியில நைட்டு நேரம் குளிர் நம்மளோட போன்ஸையே தொலைச்சு ஓட்ட போடுற அளவுக்கு இருக்குமா. அப்போ ஒரு பெரிய பூ மட்டும் இருக்கிற செடிக்கு முன்னாடி அந்த நைட்டு முழுக்க நாகசாதுவா ஆகணும்னு நினைக்கிறவங்கள உட்கார வைப்பாங்களாம். அவங்க கிட்டக்க சின்ன சின்ன ஸ்டோன்ஸும் கொடுத்துருவாங்களாம். இந்த பூ மொட்டோட ஒவ்வொரு பெட்டல்ஸும் மெல்ல மெல்ல விரியுமா. எத்தனை பெட்டல்ஸ் விரிஞ்சதுன்னு கணக்கெடுக்கணும். அதே நேரம் அந்த கணக்கெடுக்கும் போது ஒவ்வொரு ஸ்டோன்ஸையும் தனித்தனியா வைக்கணும். மறுநாள் காலையில குரு இல்லாட்டி தலைமை சீடர் அந்த பூவோட பெட்டல்ஸும் இந்த ஸ்டோன்ஸும் நம்பர்ஸ்ல ஈக்குவலா இருந்துச்சான்னு பார்ப்பாங்களாம். அப்படி ஈக்குவலா இருந்தாதான் தீட்சை கொடுப்பாங்களாம். இவ்வளோ கடும் சோதனைகளை தாண்டி வந்த 4 லட்சம் நாகசாதுக்கள் இந்தியாவில் இருக்கிறாங்களாம். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை வாவ் தீபிகா சேனல்ல தொடர்ந்து பார்க்கலாம்.